என்னதான் ஜாதகம் பார்த்து இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொன்னாலும் பரிகாரம் சொல்லுங்க, நான் பரிகாரம் போய் செஞ்சுட்டு வரேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து போதுங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. முதல்ல 80, 85, 95 வரைக்கும் பார்த்தவங்களெல்லாம் இப்போ நான் செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். பெண்ணோட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் பையனோட ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் பார்ப்போம். ஏன் 3ஆம் அதிபதி பார்ப்போம்னா வீரியஸ்தானம் அதுதான். விந்துன்னு அங்கே தான் அவருக்கு வந்து இருக்குதா இல்லையா, அவருக்கு குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா அப்படிங்கிற விஷயம். அப்போ அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எழுதியும் கொடுத்துருவேன். அவங்க வந்து சங்கடப்படுவாங்க. ஒரு சில பெண்களெல்லாம் அழுது இருக்குது. இல்லை சாமி உன் ஜாதகத்தில் இருந்தால் தானே நான் சொல்ல முடியும். இப்போ மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும்னாலே இப்போ ஜாதகத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் கோடீஸ்வர நட்சத்திரம் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் பரிகாரங்கள் அப்படின்றது நம்ம தினசரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த பரிகாரத்தை நம்ம சரிவர செய்கிறோமா, எந்தெந்த முறைகள்ல அந்த பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நம்மளோட இன்னைக்கு பகிர்ந்துகிறதுக்காக மகாகுரு ஆனந்த வாஸ்து நிபுணர் டாக்டர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. பரிகாரங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. திருமணம் நடக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? என்னதான் ஜாதகம் பார்த்து இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொன்னாலும் பரிகாரம் சொல்லுங்க, நான் பரிகாரம் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையும் கூட தான். எங்க தாத்தா தான் சொல்லுவாரு, பரிகாரம் என்பது வந்து 100% வேலை செய்யும் அப்படிம்பாரு தாத்தா. திருமணத்துக்குன்னு ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருத்தணி முருகர் கோவில், அப்புறம் கல்யாண கோலத்தில் எந்தெந்த முருகர் இருக்கிறாரோ அந்தந்த முருகருக்கெல்லாம் போய் 2 மாலை வாங்கி சாத்தோம். 2 மாலை வாங்கி சாத்தும் போதே அது கணவன் மனைவி மாலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சமேதருக்கு உண்டான மாலை, வள்ளி தெய்வானியோட இருக்கிறாருன்னா அப்ப அங்க போய் வாங்கும்போது 3 மாலை ஆகணும். ஏன்னா ஒரு சாமிக்கு போட்டோம், ஒரு சாமிக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்மள மாதிரி தானே கடவுள்கிட்ட இருந்து வந்தவங்க தானே நம்ம எல்லாம். தனி முருகர் கோயிலுக்கு போனாலும் ஒத்த முருகர் தான் இருக்காருன்னு அவருக்கு 2 மாலை வாங்கி சாத்தி சாமி கும்பிட்டு, சாமியிட்ட விருப்பமா கேட்கலாம். நீங்க ஒரு மாலை கொடுங்க, நான் வீட்டுல கொண்டு வச்சு பூஜை பண்றேன். அந்த மாலை காயும் பட்சத்திலே காயறக்குள்ளேயே அவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். எதுவுமே நான் பொருத்தி பார்க்காம சொல்ல மாட்டேன். பொருத்தி பார்த்து சொன்னதுல எங்களுக்கு சக்சஸ் ஆனதை நான் இந்த பதிவுல சொல்றேன். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துமா, எல்லா லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் பொருந்துமா? ராசி லக்னம் எல்லாத்துக்கும் பொருந்து. கண்டிப்பா ஜாதகம் பார்க்கறவங்க கேட்பாங்க பரிகாரம். ஜாதகம் மெயினா பேசும். ரெண்டாவது பரிகாரம் 100% வேலை செய்யும். ஜாதகத்தையும் பார்க்கணும், பரிகாரத்தையும் செய்யணும், கோவிலுக்கும் போகணும், உணவு தானமும் பரிகாரம் பண்ணணும், வாழ்வியல் பரிகாரம், இந்த மாதிரி பரிகாரங்களும் பண்ணணும். இப்போ ஒரு சிலரால இப்ப நீங்க சொல்லக்கூடிய கோவில்களுக்கு போய் வந்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல வீடுகள்ல இருந்து பரிகாரங்கள் மேற்கொண்டால் அது சிறப்பா இருக்குமா? வீட்டிலே செய்யற பரிகாரம்னா 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியோட கிழமையில இப்ப அவங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். 7ஆம் அதிபதி தனுசுல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்களேன், அவங்களுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம், அவங்களுடைய 7ஆம் அதிபதி தனுசு லக்னம் வைங்களேன். அப்ப அந்த தனுசு லக்னத்துக்கு உண்டான கிழமை என்ன வருதுன்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போய் தானங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா அந்த வியாழக்கிழமைக்கு அங்க என்ன வருதுன்னா அங்க உட்கார்ந்த கிரகத்தினுடைய தானங்கள், நவதானியங்கள் தானம் பண்ணலாம். உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள் இல்லைன்னா அந்த அதிபதி தனுசுக்கு என்ன அதிபதி குரு, அப்ப அந்த கொண்டைக்கடலை சாதம், பொட்டுக்கடல் உருண்டையும் அந்த குருவுக்கு சேரும். இந்த மாதிரி தானங்கள் கோவில்ல செய்ய முடியல, வீட்லயே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த கிழமைநாதனை பிடிச்சி செய்யலாம். கிழமைநாதன் ரொம்ப நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் எல்லாம். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கிழமைநாதனுடைய உணவு தான பரிகாரம் வாழ்வியல் பரிகாரமா செஞ்சா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90s கிட்ஸ் அப்படின்றது தான் அதிகமா இருக்கு. 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சிடுறாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து போதுங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. முதல்ல 80, 85, 95 வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் இப்ப நான் செட்டில் ஆகணும், செட்டில் ஆகிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வீடு வாங்கணும். செட்டில் ஆகணும்னு ஒரு 20 வயசுல நினைச்சீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். 26 வயசுல தொலைவ ஆரம்பிச்சு மறுக்க ஒரு 5 வருஷம் ஓடி போயிருது. இப்போ 31 வயசு ஆயிருது. 35, 42, 47 வயசு வரைக்குமே எங்க வீட்டு ஜாதகங்கள் இருக்குது. இப்போ அவர்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு வேற ஏதாவது முக்கியமான பரிகாரம், அதாவது அவர்களுக்கு அப்படின்னு ஏதாவது பரிகாரங்கள்? அது வந்து என்ன பண்ணலாம், எந்த கோவிலெல்லாம் திருமணம் நடக்குதோ அதுக்கு வந்து திருமாங்கலி தானம் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி ஏழை குழந்தைகளுக்கு திருமாங்கலி தானம், பட்டுப்புடவைகள் தானம் வாங்கி கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க என்ன விஷயங்கள் பண்ணலாம்? தங்கம் எல்லாம் வந்து நீங்க ஜுவல்லரி போனீங்கனாலே சாமிக்கு சாத்தருக்கு திருமாங்கலி கொடுங்கனாலும் அளவு விலையில அப்படின்னா தங்கம் தான் சும்மா சின்ன சின்னதாக பொட்டு பொட்டாக வச்சுருப்பாங்க, அது வாங்கி சாத்தலாம். நீங்கள் அது எல்லாமே செய்யாட்டியும் ஏழைகளுக்கு திருமண உதவி நம்ம செய்யலாம். திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம். வஸ்திரம்னா பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை இந்த மாதிரி வாங்கி தானம் பண்ணும்போது இப்போ எங்கள் ரிலேஷன்லேயே நான் ஒரு பையனுக்கு சொன்னேன், கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். 3 மாதம் திருமணம் ஆயிடுச்சு. உண்மையான விஷயம் இது. பட்டு புடவை தான் வாங்கி தரணும், சும்மா சாதா ஏனோ தானங்கிற புடவையெல்லாம் வாங்கிக்கூடாது. பட்டு புடவை தான் சுக்கிரன். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் தான் மனைவி, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தான் கணவன். அப்போ 2 பேருக்குமே மங்களக்காரன் யாருன்னா செவ்வாய் தான். அதே மாதிரி
இந்த பரிகாரங்கள் செய்யறதற்கு ஏதாவது கிழமைகள் இருக்கா? இந்த கிழமையில இந்த பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும். அவங்கவங்க ஜனன ஜாதகத்துல 7ஆம் அதிபதியின் கிழமைநாதன், 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானம், அதுக்கு வந்து கோவில் போலாம். 7ஆம் அதிபதி கிழமைநாதன் ஸ்பௌஸ், கணவன். 7ஆம் அதிபதி தான் வீட்டுக்காரர். இல்ல பொதுவா இந்த கிழமைகளை செய்தால் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன கிழமை? வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல செய்யலாம். ஏன்னா அதுதான் வந்து அம்மனுக்கு உகந்த நாள். அந்த நாட்கள்ல நீங்க தாராளமாக செய்யலாம். குழந்தை வரம் கேட்டு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறக்கூடிய ஒரு நிலையானது இருக்கு. இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க மெடிக்கல் போறதுன்னா போகட்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் வந்து குழந்தை கொடுக்கறது. லக்னத்துக்கு 5ஆம் வீடு, ராசிக்கு 5ஆம் வீடு அல்ல. ராசினா மனசு, லக்னம்னா உயிர். லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்தாலும், கேது உட்கார்ந்தாலும், சனி பகவான் உட்கார்ந்தாலும், சூரிய பகவான் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு அது குழந்தை தடை உண்டு. அதை வந்து நம்ம மெடிக்கலா மாத்துறோம். பிளஸ் கோவில் வழிபாடா மாத்துறோம். அப்போ அந்த வகையில ரொம்ப பெஸ்ட்டான கோயில் எப்படி அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திருக்கருகாவூர் அம்மன். அந்த கோவில்ல போய் தங்க தொட்டில் அங்க இருக்குது. அதை வந்து பணம் நம்ம கட்டி அந்த தொட்டில் வந்து கோவிலை சுத்தி வரும். அது மாதிரி ஒரு வேண்டுதல் அங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போய் அவங்க செய்யலாம். அது கூட அவங்க வந்து அதாவது தொட்டில் கட்டி ஒரு கல்லோ அல்லது துணியோ அதில் வச்சு மஞ்சள் கலர் கயிறுல தொட்டில் கட்டி விடுவாங்க மரத்தில். அது அங்கே நடக்குது, திருக்கருகாவூர்லேயே நடக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரத்தில் மரத்தொட்டில் வாங்கி எல்லாரும் கட்டுங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை உண்டாகும். இதுக்கிடையில் அவங்க மெடிக்கல் போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கலோட பார்த்து இந்த கோவில் வழிபாடும் செய்யுங்க. பாலகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குழந்தை முருகர் கோவிலில் போய் நீங்கள் அந்த தரையை கழுவி மண் சோறு சாப்பிடலாம். மண் சோறு சாப்பிட்டா கண்டிப்பாக கரு உண்டாகும். இந்த இது செய்யறதற்கு ஏதாவது கிழமைகள் இருக்குதா? 5ஆம் அதிபதி கிழமைநாதன். கிழமைநாதன் வெகு விரைவில் வேலை செய்வார். அதுதான் மெயின். ஜாதகத்தை அவங்க வந்து அவங்க பிறந்த கிழமையிலையும் செய்யலாம். அந்த 5ஆம் அதிபதி கிழமைநாதனை பார்க்கலாம். ஒன்றில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். லக்ன மேஷம், 5ஆம் அதிபதி வந்து சூரியன், அதாவது சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. 12க்கும் ஒரு கிழமை இருக்குது. அந்த கிழமைநாதனை பிடிச்சா ரொம்ப விரைவாக வேலை செய்வார். திருமணம் பார்க்கும் போதே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்களா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு வந்து பின்பு நடக்குது? ஏன் அதை முன்பே கணிச்சு சொன்னா? என்னுடைய அனுபவத்தில் அப்போ 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் பையனோட ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் பார்ப்போம். ஏன் 3ஆம் அதிபதி பார்ப்போம்னா வீரியஸ்தானம் அதுதான். விந்துன்னு அங்கே தான் அவருக்கு வந்து இருக்குதா இல்லையா, அவருக்கு குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா அப்படிங்கிற விஷயம் ஆணோட ஜாதகத்தில். பெண்ணோட ஜாதகத்தில் 5. இது 2 கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியும். திருமணத்துக்கு முன்னாடி வெறும் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது குழந்தை பற்றி பேசவே மாட்டோம். நாங்கள் கணவன் மனைவி பொருத்தம்னு ஒன்று பார்க்குறாங்கல்ல, அந்த பொருத்தத்தில் தான் மாப்பிள்ளை ஜாதகம் பொண்ணு ஜாதகம் 2 ஜாதகம் கொடுத்தாலும் பொருத்தம் பார்க்குறாங்க. அந்த பொருத்தத்தில் 2க்கும் மகேந்திர பொருத்தம் இருக்குதா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த 5ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பார்த்துருவோம். நம்ம இது கூட எல்லா மக்களும் என்ன நினைக்கணும்னா, நமக்கு வந்து ராகு உட்காந்துருக்குது, கேது உட்காந்துருக்கு, சனி உட்காந்துருக்கு, சூரியன் உட்காந்து நம்ம குழந்தை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு 5ல் ராகு தான், எனக்கு 2 பெண் குழந்தைங்க. புரியுதுங்களா? அதனால கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா அதன் அடிப்படையில் நம்ம வழிபாடு மெடிக்கலும் பார்த்துக்கணும், வழிபாடும் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு வேலையை நோக்கி அரசு வேலை வேணும் அப்படின்ட்டு ரவும் பகலுமா வந்து படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்றவர்கள் நிறைய பேர் அரசு வேலைக்காக காத்திருக்கிறது இருக்கு. இந்த அரசு வேலை கிடைப்பதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இப்போ நம்ம அரசு வேலைக்கு நிறைய பேருக்கு கோவில் வழிபாடு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு ஹயக்கிரி ஹோமமும் சொல்லியிருக்கிறோம். அவங்க எந்த கோயிலில் வேணாலும் அவங்க வாட்டுக்கு அவங்க செய்யலாம் அந்த ஹோமத்தை. அப்போ வழிபாடு என்ன பார்க்கும்போது சூரியனும் செவ்வாய் ஆளுமை கொண்டாதான் அரசு வேலை. திருமச்சியூர் லலிதாம்பிகை, அவங்க சூரியனோட ஆதிக்கமும் இருக்குது, செவ்வாயோட ஆதிக்கமும் இருக்குது அந்த சாமிக்கு. அங்கே போய் கோவில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். 1. 2வது ஞாயிறு அப்படிங்கிற கோவில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலே அந்த கோவில் இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க சூரியன் சம்மந்தப்பட்ட கோயில், சூரியனார் கோவில் தான் அது. அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஏதாவது நெய் தீபம், நெய் தான் வந்து குரு, சரிங்களா? குரு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நெய் தீபம் போட்டு நீங்கள் அந்த ஞாயிறுங்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எல்லாத்தையும் விட நீங்கள் வீட்டிலிருந்து பண்ணுற பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோதுமை மாவில் ஒரு தீபம் மாதிரி பண்ணிக்கணும். கீழே வந்து அன்றாடு மேலே ஒரு பக்கத்தில் ஏதாவது அரச மரம் இருந்ததுன்னா ஒரு 10 இலை இப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அரச இலை ஒரு 45 நாள் தொடர்ந்து அரச இலையில் அந்த கோதுமை தீபத்தை வச்சு, நெய் தான் குரு, நெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த தீபத்தை நம்ம காலையில் 6 மணிக்கு சூரிய பகவானுக்கு காட்டணும். யார் கட்டணும், யார் அரசு தேர்வு எழுதியிருக்கீங்களோ, யாருக்கு அரசு வேலை வேணுமோ, யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமோ அவங்க எல்லாம் அந்த தீபத்தை காமிட்டு சாமிகிட்ட என்ன சொல்லணும்னா அவருடைய மூலம் வந்துடும். அஸ்வத் வஜாய வித்மிகை வாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். வலது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த தீபத்தை சூரியன் கிட்ட இப்படி காமிச்சு நம்ம வழிபட்டு வர 45 நாள் வழிபட்டு பாருங்க. நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுடைய ஜாதகத்தில் 3, 6, 11, 12 சூரியன் இருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம்.
நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் ஹயக்கிரீவர் ஹோமம் பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் கலந்துக்கலாம். அல்லது ஹயக்கிரீவர் கோவிலில் போய் அபிஷேக ஜாமானம் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அந்த ஜாதகம் வந்து சப்போர்ட் பண்ணணும் மெயினாக, புரியுதுங்களா? அரசு வேலைக்கு எரியிற விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் கோவில் வழிபாடு சொல்கிறோம் நம்ம. அப்போ அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எழுதியும் கொடுத்துருவேன். அவங்க வந்து சங்கடப்படுவாங்க. ஒரு சில பெண்ணுகளெல்லாம் அழுது இருக்குது. இல்லை சாமி உன் ஜாதகத்தில் இருந்தால் தானே நான் சொல்ல முடியும். உனக்கு கிடைக்கும், நீ போய் எக்ஸாம் எழுது, நீ பார்க்குற வேலையோட இந்த எக்ஸாம் எழுது அப்படின்னு நிறைய பேருக்கு எழுதி கொடுத்து கிடைச்சிருக்குது. உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருக்கேன், அவங்க கண் கலங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ அவர்களும் அந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்காங்களா? பை சான்ஸ் எழுதுறேன். பை சான்ஸ் நீங்க 45 நாள் தீபம் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னா, என்னையும் தாண்டி உன்னையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு நீ உண்மையா இருந்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. நான் எழுதி கொடுத்தாலுமே நான் வந்து சொல்லிடுவேன், பை சான்ஸ் இந்த மாதிரி வழிபாடு பண்ண உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுவும் கிடைச்சிருக்குது. ஒரு சிலருக்கு கிடைக்கல, ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வருமானம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வருமானம் வந்தா கூட அந்த விரயமாகவே வந்து அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வருமானம் வீட்டுல வந்து தங்கணும், அந்த மகாலட்சுமி செல்வ செழிப்பா ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? இப்போ மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும்னாலே இப்போ ஜாதகத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் கோடீஸ்வர நட்சத்திரம் இருக்குது. ஒரு 27 நட்சத்திரம் இருக்குது நம்ம கட்டத்தில். அதில் வந்து 9 நட்சத்திரம் தான் கோடீஸ்வர நட்சத்திரம். அதில் என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா அந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை சொல்லிடலாம். பரணி, மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், சுவாதி, உத்திராடம், ரேவதி, இதெல்லாம் வந்து கோடீஸ்வர நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் இது 9 நட்சத்திரம் மட்டும்தான் கோடீஸ்வர நட்சத்திரம். இதுவரை யாருமே பதிவில் சொல்லல, நான் சொல்றேன். இந்த 9 நட்சத்திரம் வந்து கோடீஸ்வர நட்சத்திரம் சொல்றீங்க, அப்புறம் மத்த நட்சத்திரத்துக்குலாம் அந்த யோகம் இல்லையா? என்ன காரணம்? எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு யோகம் இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்ல. 9 நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம். அந்த வகையில தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னா இந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கணும்னா அவங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். பூர நட்சத்திரம் அவர் ஸ்டாலின், சரிங்களா? அவர் வந்து உத்திராட நட்சத்திரத்தை இயக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து மணி ஃப்ளோ நல்லா வந்துட்டே இருக்கு. காரணம் என்னன்னா அவர் மறைமுகமா உத்திராட நட்சத்திரத்தை இயக்குவார். உத்திராடத்துக்கு யார் யார் அதிபதி? விநாயகர். அவருக்கு உண்டான உணவு என்ன? லட்டு, அருகம்பில், அப்புறம் எருக்க மாலை. இது மாதிரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வர நட்சத்திரம் எது வருது, அந்த நட்சத்திரமும் உங்களுக்கு தாரை அடிப்படையில் வரணும். எப்படி? தனதாரையா வரணும், இல்லாட்டி சம்பத்து தாரையா வரணும், இல்லாட்டி சேமதாரையா வரணும், பரம மைத்திர தாரையா வரணும். இந்த மாதிரி தாரைகள் அடிப்படையில வரணும். அந்த மாதிரி வரும்போது அந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கி நான் கொடுப்பேன். கண்டிப்பா அவங்க ஜனன ஜாதகத்தை பார்ப்பேன். நான் கொடுக்கும்போது அவங்க வந்து தொழில மிகப்பெரிய ஆளாயிடுறாங்க. இந்த மிகப்பெரிய ஆளான தொழில் 3 அதிபர்களை நான் சொல்றேன். நான் ஒரு பெங்களூர்ல ஒரு ஜவுளி கடைக்காரரு, திருப்பூர்ல ஒரு நூல் கம்பெனி கடைக்காரரு, அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒருத்தவங்க. இந்த 3 பேருமே வந்து பேர் சொல்ல விரும்பல. இந்த 3 பேருமே வந்து இந்த நட்சத்திரத்தை இயக்கி நான் கொடுத்த வகையில அவங்களுக்கு வந்து சூப்பரா வேலை செஞ்சிருக்குது, சூப்பரா பிசினஸ் ஆயிருக்குது. அப்போ அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரத்தை, அதாவது தாரை அடிப்படையில வர நட்சத்திரத்தை, கோடீஸ்வர நட்சத்திரத்தை எடுத்து இயக்கும் போது அவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கு. இவர்கள் இன்னும் வருமானம் அப்படின்றத அதிகரிக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குலதெய்வத்தை பிடிக்கணும். குலதெய்வத்தை முதலா என்ன பண்ணணும்னா குளிர்ச்சி பண்ணணும், சரிங்களா? குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டு தான் மற்றது எல்லா விஷயமும் செய்யணும். அசையா சொத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வீடு வாசல் இல்ல நிலம் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொண்டால் அவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? வீடு அமையறதுக்கு எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் தான். எப்படின்னா சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் தனக்குன்னு சொந்தமான வீடு வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்குது. நிறைவேறாத ஆசைன்னு நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பணம் இருக்கு, நிறைய ஃபிளாட் இருக்கும், அவங்களால வீடே கட்ட முடியாது. நிறைய பேர் எங்ககிட்ட வந்த கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்க மேம் இத்தனை ஃபிளாட் இருக்குது, என்னால் வீடே கட்ட முடியல, வீடு கட்டலான்னு 20 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருந்து அதுக்கு ஒரு செலவு வந்துருச்சு. இப்படியே நிறைய பேர் என்கிட்ட கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நீங்க வாடகை வீட்டில் வேணாலும் இருங்க, நீங்க வேற பிடிக்காத வீட்டில் கூட இருங்க, பிடிக்கிற மாதிரி வீடு வேணும், நான் ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு புற்றுக்கோயில் போங்க. புற்றுக்கோயில் பிரசித்தி பெற்ற புண்டைநல்லூர் மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம், சரிங்களா? சமயபுரம் மாரியம்மன் கோவில் போகலாம், மேல்மலையனூர் அம்மன் கோவில் போகலாம். அங்கெல்லாம் பெரிய பெரிய புத்துகள் தான் இருக்குது. இந்த புத்து மண், வீட்டுக்கிட்ட இருக்கிற மண் 2 மண்ணை எடுத்து வச்சு ஒரு சேர கட்டி, சரிங்களா, கட்டி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதோட ஒரு மட்டை தேங்காய் வச்சுருங்க பக்கத்தில். அது மட்டை தேங்காயே வந்து பசு, புரியுதுங்களா? மட்டை தேங்காய் நம்ம எங்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோமோ அது பசு, மாடும் கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2ஐயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா குறைஞ்சது 6 மாத காலம் நீங்கள் பூஜை பண்ணணும். கொஞ்சம் கூட சடையக்கூடாது, நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கிற அமையலே அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி அது அமைஞ்சிருக்குது.
பூஜை பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நீங்க வீடு கட்டுற யோகம் உண்டாகும், அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும், இல்லாட்டி பூமி அமையும் யோகம் உண்டாகும். இந்த மாதிரி ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. எப்படின்னா பாரம்பரிய வகுப்பு, ஜோதிட வகுப்பு ப்ளஸ் 5 விதமான வகுப்பு. என்னென்ன வகுப்புனா பாரம்பரிய ஜோதிடம், வாஸ்து, பஞ்சபட்சி, ஹோரை, எண்கணிதம், இதை 5ஐயும் சேர்ந்து கலந்து கிளாஸா எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜோதிடம் கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீடைல்ஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்பு நம்ம பார்த்தோம் பரிகாரங்கள் அப்படின்றது. பரிகாரங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நேயர்களுக்காக ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி மேம். நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.